அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 33:22. Let your mercy, O Lord, be upon us, just as we hope in you. சங்கீதம் 33:22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக இயேசுவே. தேவனே, பலவீனமான பாத்திரவான்களாக எங்களை நீங்க ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பாவியாக எங்கள் மேல் கிருபையா இருங்க இயேசுவே. உங்க மன இரக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உங்க கிருபை எங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. எங்க சுயபலத்தினால இல்ல ஐயா, சுய சிந்தனைனால இல்ல, எல்லாம் உங்க கிருபைக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்க உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்க எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி இயேசுவே. உமக்காக மிகுந்த கனி கொடுக்கிற பாத்திரவன்களாக நிலை நிற்க முடிவு பரியந்தம் உங்க நாம மகிமைப்படுகிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க இயேசுவே. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல ஐயா, உங்க கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களோட பணிகள், எங்களோட வேலை, ஊழியங்கள், தொழில் எதுவாக இருந்தாலும், குடும்ப காரியம், பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவே, அதை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் நீங்க தான். நீங்க இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்துல நிலை நிற்க முடியாது ஐயா. உடைய கிருபை, விசுவாசத்தினால் அந்த ரட்சிப்பு கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமாப்பா, உங்க ரட்சிப்பு எங்கள் ஒவ்வொரு மேலையும் வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இது கேட்கிற யாராவது இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இயேசுவே, நீங்க அவங்களை தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அவங்க இருதயம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்திற்காகவும் அவர் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். நரகத்துக்கு போக வேண்டிய எங்க வாழ்வு இயேசுவே, உம்முடைய ரட்சிப்பினால் அந்த சிலுவையின் அடையாளம் எங்களை பரலோகத்தின் புத்திரர்களாக எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்திலும் ஜெபத்திலும் உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவல் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யுங்க. சங்கீதக்காரர் சொன்னது போல ஐயா, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, கிறிஸ்துவை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏன்னா அவர் இல்லை என்றால் இந்த வாழ்வு எனக்கு கிடையாது அப்படின்ற உணர்த்துதல் நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இந்த உலக காரியங்களை எங்க கண்களை மறைக்காதபடி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க இயேசுவே. இந்த உலக ஆசைகள் எங்களை மறைத்து விடும் ஐயா, ஆனா உங்க அன்பு பெரியது. கிறிஸ்துவின் அன்பு, ஆமாப்பா, எங்களை இவ்வளவு நாள் வழிநடத்தி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அதை உணர்த்துவீராக அப்பா. உண்மையை சார்ந்து இருக்கிறோம் இயேசுவே. எங்க வாழ்க்கை முழுவதும் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்களே பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்கள் மேல் எப்பொழுதும் முடிவு பரியந்தம் இருக்க உண்மையை சார்ந்து நிற்கிற பாத்திரவன்களாக, இயேசுவை சேவிக்கிற சந்ததியாக எங்களை உருவாக்கி நிலைநிற்க கிருபை செய்து தருமாறு இயேசுவின் நாமத்தினால் நாங்க தலைகளை தாழ்த்தி கேட்கிறோம் பிதாவே. ஆமாப்பா, இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My beloved brothers and sisters, இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க,
சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் உங்களை உருவாக்கும். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.